பணம் வந்து குதிச்சிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப்லயே ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க பாருங்க சாமி, இதை வந்து நான் எடிட்டிங்ல கட் ஒரு பண்ணிடுவேன். 10 செகண்ட் ஆச்சுனாலே ஐ டோன்ட் நோ இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா பாப்பாங்களான்னு தெரியாது. ஆனந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தம் வன்பாதீதம் கணசதுஷ்டம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. எஸ், நித்யானந்தம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கைலாசத்திலிருந்து தமிழ் பாட்காஸ்ட் பார்ட் 2. எஸ், வெல்கம் பேக் சுப்ரியானந்த மகாராஜ் அண்ட் பிராணசாமி. எஸ், நித்யானந்தம் எவ்ரிவன். ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங். என்னன்னா வந்து தமிழ பாட்காஸ்ட் எஸ்பெஷலி நம்ம சன்னியாசிஸ் கைலாசத்துலேருந்து ஆஃப்டர் பகவானோட அந்த கதவை திற காட்டடும் சத்சங்கத்திலேருந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து இது லைஃப் சொல்யூஷன்ஸாக மாறிட்டு இருக்கு இந்த கதவை திற காட்டடும் சத்சங்கம். ஸோ இன்னைக்கு சுப்ரியா மகாராஜ் சொல்லுங்க, இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கேள்வி வச்சுருக்கீங்க? ஸோ எஸ், வந்து நிறைய மக்கள் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க லைஃப் வந்து ஒரு பேர்ன் அவுட்டா இருக்கு. ஹோல் டே வந்து பிஸியா வச்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம்னால ஃபெயிலியர் ஆயிருது. ஹோல் டே வந்து பிஸியா வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு இதுல எண்ட் ஆஃப் த டேல படுக்கும் போது ஐயோ நான் என் லைஃப்ல எதுவுமே சாதிக்கல, எதுவுமே நான் புதுசா பண்ணல. ஸோ என்ன கமெண்ட்ல மக்கள் கேட்கறாங்கன்னா, நான் இவ்வளவு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டேங்க, எனக்கு எதுவுமே சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா சுவாமிஜி தான் என் லைஃபுக்கு சொல்யூஷன் இப்ப தருது இந்த கதவை திற காட்டு வரட்டும் சத்சங்ல இருந்து. ஸோ கைலாசத்துல இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. That's wonderful. கதவை திற காட்டு வரட்டுமே ஒரு சொல்யூஷன் தான், புரியுதுங்களா? எஸ், that's wonderful. I think this is very common, especially for the Gen Z. நீங்க சொல்றது வந்து என்னன்னா, இந்த Gen Z லைஃப் ஸ்டைல்ல இப்போ வந்து ஒரு காமனா டேர்ம்ஸா மாறிடுச்சு. என்ன சொல்றது, பேர்ன் அவுட்னு ஒன்றும் இல்லை. யூஸ்வலா பேர்ன் அவுட்னா எப்படி நடக்கும்? த்ரூ அவுட் த டே ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க சொல்றது ஃபீல் பிசிக்கலி டயர்டாகி பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க, கரெக்டுங்களா? பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல தே ஆர் நாட் டேக்கிங் எனி பிக் லைஃப் டெசிஷன்ஸ், புரியுதுங்களா? லைஃபுக்கு சம்பந்தமான பெரிய டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை. பிசிக்கலா மேல எந்த ஒர்க்கும் இல்லை, இருக்கிறது பண்றது இல்லை. பட் இருந்தாலுமே மென்டலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, எல்லாமே டெய்லி பேர்ன் அவுட். இதுக்கு மெயினான காரணம் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை பகவான் திருப்பி இதை சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட அன்கான்சியஸ் லிவிங், நம்ம இந்த ஆட்டோ பைலட் மோட்ல ஓடுறோம் பாத்தீங்களா, இதேதான் பகவான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, என்ன ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்து நம்ம லைஃப்ல கான்சியஸா வாழ்றோமா? இல்லவே இல்லை. காலையில எந்திரிச்சு அந்த காஃபி குடிக்கும்போது என்ன யோசிக்கிறோம்? மேனேஜர் எனக்கு என்ன கேள்வி கேட்பான்னு சொல்லி யோசிக்கிறோம், கரெக்டுங்களா? அந்த காஃபி பிடிச்சி மீன்ஸ் அவசரமா வந்து ஆஃபீஸ் வரும்போது என்ன பண்றோம்? சோஷியல் மீடியால நோட்டிஃபிகேஷன் செக் பண்றோம். நம்ம அமிச்ச மெசேஜ் யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம், ரேண்டமான பர்சன் யாராவது கமெண்ட் பண்ணிருப்பாங்க, நமக்கு அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆஃபீஸ் இருக்கும் போது எப்படா வீட்டுக்கு போகணும்னு யோசிப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல இருக்கிற ஒர்க்கை பத்தி யோசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது யாரோ ஒரு மேனேஜரோட டாஸ்க்கை யோசிக்கிறோம். அந்த டாஸ்க் பண்ணும்போது என்ன பண்றது, எப்படா வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எப்பப்போ அதை பண்றோமோ அதை நம்மளோட கான்சியஸா நம்ம வந்து மீன்ஸ் வாழ்றதே இல்லை. அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஜென்சியோட லைஃப் ஸ்டைல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. எந்த மொமெண்ட்டையுமே பகவான் சொல்ற மாதிரி நம்ம கான்சியஸா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்றது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? நம்ம யாருக்கோ வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு மேனேஜர், ஏதோ ஒரு கம்பெனிக்கு எவனோ ஒருத்தன் பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்சது பண்றது இல்லை. அது ஒண்ணு. அதுதான் மெயினான ரீசன் பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து ஆக்சுவலி இந்த பி ஒரு ஓன் பாஸ் பகவான் பேசணுமே எல்லாத்துக்குமே வந்து இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு. பட் எப்படி அந்த கான்சியஸ் ஷிஃப்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. மீன்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியல. மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் வருது. பகவான் அதுக்கும் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் வேணும்னா மோட்டிவேஷன் பத்தாது, இன்ஸ்பிரேஷன் பத்தாது, டிசிப்ளின் தான் வேணும்னு சொல்றாரு. அந்த டிசிப்ளின் எப்படி நம்ம கத்துக்கிறது, லைஃப்ல கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் பகவான் வந்து இந்த பரமசிவ சேனா ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம டே டு டே பிராக்டிஸ்ல பண்றதுக்கே பகவான் வந்து இந்த சாட்சி பாவம் டெக்னிக் கொடுத்திருக்காரு. மக்கள் என்ன சொல்றது, நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதுக்கு ஒரு 10 ப்ராப்ளம் கொண்டு வராங்க. எனக்கு ஆஃபீஸ்ல டைம் இல்லை, என் வீட்டுல வெயிட்ல வேலைகள் இருக்கு, அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை லொட்டு லொசுக்குன்னு சொல்றாங்களே, அதுக்கும் பகவான் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அதுக்கு தான் இந்த 30 நாள் பரமசிவ சேனா ப்ரோக்ராம் பகவான் கொடுத்திருக்காரு. ஸோ இது கம்ப்ளீட்லி இலவசமான ப்ரோக்ராம் வித் தங்குமிடம் உணவு. எஸ், பிராணசாமி வந்து குதிச்சிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் சொல்லுங்க. இல்ல பிரீமியம் மேரேஜ் அதான் நீங்க சொல்ற சொல்யூஷன் பகவான் சொல்லியிருக்கிறதா. இப்ப இந்த ஜென்சி வந்து அவங்களுடைய ரியல் ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு ரீல் இப்ப சோசியல் மீடியால ஒரு நிமிஷம் கூட அவங்களால ஃபுல்லா பார்க்க முடியல. ஒரு 10 செகண்ட் ஆச்சுனாலே ஐ டோன்ட் நோ இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லா பாப்பாங்களான்னு தெரியாது. அதாவது ஒரு 10 செகண்ட் ஆச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, டக்கு 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 டக்குன்னு. அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய வியாதி மாதிரியே ஆயிடுச்சு மகாராஜ். அந்த ஜென்சிக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 10 செகண்டுக்கு மேல அவங்கனால ஒரு ரீல் கூட பாக்குற அளவுக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் இல்ல அப்படின்னா, சோ ப்ராப்ளம் வந்து எக்ஸாக்டா அவங்க பேர்ன் அவுட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டா சுவாமிஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அதாவது அவங்களுடைய மென்டல் ஸ்பேஸ்ல ஓவர் கிரௌடடா இருக்கிறது. இப்ப டே ஃபுல்லா அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அந்த வேலையில இல்ல, அவங்க அங்க இல்ல, வேற எதையோ ஒண்ணு கண்டினியூஸா அவங்களுடைய மென்டல் ஸ்பேஸ்ல கிரௌடு போயிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்கனால ஒரு 10 செகண்ட் கூட ஒரு ரீல பார்க்க முடியறது இல்ல. இந்த ஓவர் கிரௌடட் மென்டல் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இன்னர் ஸ்பேஸ்ல இப்ப கண்டினியூஸா ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதுலயே டயர்ட் ஆகி போயிடுறீங்க. உங்களோட எனர்ஜி ஃபுல்லா அதுலயே ட்ரெயின் ஆயிடுது. சோ நீங்க நாள் முழுக்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி, ஆனா ப்ரொடக்டிவா என்ன பண்ணிருக்கீங்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா ஜீரோ. நாள் ஃபுல்லா பிஸி, ஆனா ப்ரொடக்டிவ் ரிசல்ட் ஜீரோ. இப்ப இது வந்து சென்சி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். இது வந்து இந்த மென்டலி இந்த ஓவர் கிரௌடட் ஸ்பேஸ்க்கு பகவான் சொல்லியிருக்கிறது ரொம்ப எளிமையான இந்த விஷயம். இந்த 3 மட்டும் நம்ம அலைன் பண்ணோம்னா போதும் மகாராஜ். ஒண்ணு இன்னர் சேட்டரிங். இப்ப இந்த அது இன்னர் கண்டது ஓடிட்டு சேட்டரிங் இருக்கு. அப்படிங்கிறது ஐயய்ய, அது மும்பை கிரௌடோட, மும்பை டிராபிக்கோட அதிகமா ஓடிட்டு இருக்கு. எஸ், இன்னர் சேட்டரிங். அதுவும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சில சில பேர் யூத் வந்து அந்த செல்ஃப் இததான் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப இந்த ஜென்சி அவங்களுடைய வேர்டு. இந்த மைண்ட் வாய்ஸே வந்து என்ன இருக்குன்னா சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நிறைய நேரம் பாத்தீங்கன்னா செல்ஃபா அவங்களே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்னதா ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணிட்டா கூட, இதெல்லாம் எனக்கு நல்லதா நடக்காதுப்பா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு இந்த ஆபீஸ் ஒர்க் பிடிக்கல, எனக்கு போர் அடிக்குது, ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. உள்ளுக்குள்ளார ஒரு அந்த இன்னர் சேட்டரிங் பாத்தீங்கன்னா செல்ஃப் நெகட்டிவ் டாக்கா இருக்கு. அவங்களையே அவங்க வந்து சொந்த காசுல சூனியம் வச்சு குத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப பர்ன் அவுட் வந்து வெளிய இருந்து வேற யாருனாலையும் வர முடியறது இல்ல. இந்த இன்னர் சேட்டரிங் வந்து இப்போ அதுக்குதான் பகவான் சொல்லியிருக்காரு, விட்னஸிங் த விட்னஸ், அப்சர்வ் த அப்சர்வர். அப்படின்னா சாட்சியாக இருந்து பார்த்தாலே போதும், நம்ம இந்த இன்னர் சேட்டரிங்க நம்மள வந்து சீரமைச்சிட முடியும், அலைன் பண்ணிக்க முடியும். அது இன்னொரு விஷயம் வர, நம்ம எல்லாருமே யூத் வந்து என்ன நினைச்சாங்க, நம்மள நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு தாட் இல்ல நம்ம ஒரு எமோஷன் நினைச்சுக்கிறாங்க. அதாவது எமோஷனலா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவங்க உடைஞ்சு விழுந்துறாங்க, லைஃபே பிரேக் ஆகிற அளவுக்கு உடைஞ்சு விழுந்துறாங்க. இப்ப காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ளார அவங்கள அவங்க வந்து தாட் இல்ல எமோஷன்னே பார்த்துட்டு இருக்காங்க. கிடையாது. பகவான் சொல்லியிருக்காரு தெளிவா, யூ ஆர் குவாண்டம் ஃபீல்ட், யூ ஆர் கான்சியஸ்னஸ். இப்ப இந்த இன்னர் சேட்டரிங்ல யூ ஆர் குவாண்டம் ஃபீல்ட் அப்படின்னு அவங்களை அலைன் பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லா விதமான செல்ஃப் நெகட்டிவ் டாக்கும் போயிடும். அப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க, நீங்க வந்து நீங்க சரி இதெல்லாம் நீங்க வந்து நீங்க சன்னியாசியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா பகவானோட டீச்சிங்ஸ் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து அந்த குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லும் போது புரிய வருது. இப்ப எங்களுக்குலாம் என்ன சொல்றது, சுப்ரியா மகாராஜ் கேட்டது வந்து ஜென்சி லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து இந்த மாதிரி எதையுமே படிச்சது இல்ல, புரியுதுங்களா, இது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை. அவங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியா என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம்னா, பவன் நம்மளோட லைஃப்ல நம்ம வச்சுக்கிறது என்னது, இந்த பாடி அதோட ஐடென்டிட்டியா வச்சிருக்கோம். நம்மக்குள்ள ஓடுற அந்த தாட் கரன்ஸ், என்னெல்லாம் பேசுறோம், என்னெல்லாம் பதில் சொல்றோம், அதை தான் நம்ம வச்சிருக்கோம். பவனா சொல்ற இதை சேஞ்ச் பண்ணா, நம்ம லைஃப் மேல வச்சுக்க பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணா லைஃபே மாறும்னு சொல்றாரு. இந்த பர்ன் அவுட் ஆகட்டும், இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்ல ஆன்சைட்டி ஆகட்டும், இல்ல அஜிடேஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு தாட்டு. அந்த தாட்டை எப்படி நம்ம வந்து விட்னஸ் மூலியமா கொண்டு வந்து இந்த எட்டர்னல் யூ கொண்டு வரலாம் சொல்றாரு. சரி, இந்த டெக்னிக் தான் சிம்பிளா கொடுத்துட்டாரு, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, புரியுதுங்களா. இப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், செல்ஃப் நெகட்டிவ் தாட் வந்தா அதுக்கு கண்ட்ரோல் பண்றது, மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஆங்கர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கண்ட்ரோல்னு சொல்லி இந்த மொத்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுமே இப்படி போயிருச்சு. பவன் நான் சொல்றேன், நீ கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்ல, விட்னஸ் பண்ணு. இந்த விட்னஸ் பண்ணும்போதே உனக்கே புரிஞ்சிடும் இது ஒன்றும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் வந்து பவன் வந்து இந்த சாட்சி பாவம் டெக்னிக்கா கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த கான்சியஸை கெயின் பண்றது, அதை தான் வந்து பரமசிவசேனா ப்ரோக்ராம்ல வந்து பவன் வந்து என்ன சொல்றது வாழ்க்கை முறையா கொடுத்துருக்காரு. இந்த 30 நாள் ட்ரைனிங்க்கு வந்து இலவசமா கொடுக்குறாரு. இது வந்துலே இந்த 30 நாள் ட்ரைனிங்ல நான் சொல்றது நமக்கு புரிய வந்துடும் எது நம்மளோட நிஜ நீன்னு சொல்லிட்டு. பிளஸ் எஸ் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சாட்சி பாவத்தை பத்தி பேசுறோம், இந்த பரமசிவசேனா பத்தி பேசுறோம். சோ இப்ப வந்து மக்கள் வந்து இப்ப சாட்சி பாவம்னா ஓகே, நீங்க வந்து என்ன 10 நிமிஷம் பண்ண சொல்றீங்க தூங்குறதுக்கு முன்னாடி, இது எனக்கு ஒன்றும் ஈஸியா இருக்கே, அப்ப ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த 30 நாள் ப்ரோக்ராமுக்கு வரணும்? இந்த 30 நாள் ப்ரோக்ராம்ல எனக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்க போகுது, எப்படி அந்த ஈகோ சிஸ்டம் வந்து என்ன சப்போர்ட் பண்ண போகுது? ஒண்ணு இல்ல, சிம்பிள். சாட்சி பாவங்கிறது என்ன சொல்றது, சாம்பிள், புரியுதுங்களா. என்ன சொல்றது, இப்போ ஒரு ஸ்வீட் கடைக்கெல்லாம் போறோம், ஒரு பெரிய ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், கல்யாணத்துக்கு ஒரு குக்கை வந்து புக் பண்ண போறோம், ஓகேங்களா. என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட சாம்பிள் வாங்கி கொடுங்க, சாம்பிள் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதுதான் சாட்சி பாவங்கிறது இந்த பகவான் கொடுக்குற அந்த வாழ்க்கை முறையை டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக, புரியுதுங்களா. சாட்சி பாவம் இருக்கீங்க, ஓகே, 10 நிமிஷம் இருக்கீங்க, அந்த 10 நிமிஷம் எல்லாரும் ப்ராப்பரா உட்காந்து பண்ண முடியுமா சொல்லுங்க. ஊர்வலத்துல எல்லாத்துக்கும் தெரியும் யோகா பண்ணா ஹெல்த் வரும்னு சொல்லிட்டு எல்லா இடத்து பண்றோமா? சாட்சி பாவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பண்ணா கரெக்டான்னு தெரியும் நமக்கு, பட் நம்மள இருக்க விடுவாங்களா அப்படி?
பகவான் யாருமே சொல்றாரு இருக்க பாருங்க, மாட்டாங்க. நீங்க என்னதான் வந்து கண்ணை மூடி நான் தான் பரமசிவன் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. அப்படியே குடும்பம் என்ன சொல்றது, வீட்டுல வந்து அம்மா என்ன சொல்றது, காஃபி வேணும், ஹஸ்பண்ட் வந்து காஃபி வேணும், இல்ல டீ வேணும், இல்ல வீட்டு தொடச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவனோட என்ன டயலாக் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். புரியுதுங்களா? அதுக்கு தான் அட்லீஸ்ட் வி நீட் ஒன் குவாண்டம் ஃபீல்ட், ஒரு இன்குபேட்டர் மாதிரி நமக்கு இந்த 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 கான்ஷியஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த 30 நாள் தேவைப்படுதுன்னு பகவான் சொல்றாரு. புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்றீங்களா, இது எல்லாமே இன்டர் கனெக்டட். நம்ம அன்கான்சியஸா லிவ் பண்றோம். ஏன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்றது இல்ல. யாருக்கோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அன்கான்சியஸ் மோட்ல போயிட்டு இருக்கோம். பிளஸ் ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருக்கோம். அன்கான்சியஸா ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு இருக்கோம். அதனாலேயே ஓவர் கிரௌடட் சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம். மீன்ஸ் மென்டலா ஓவர் கிரௌடட் சொசைட்டி வாழ்ந்து, அதனால தான் அந்த பர்ன் அவுட், ஆன்சைட்டி, ஃபியர் இது எல்லாமே. பகவான் கூட டெக்னிக் என்ன? விட்னஸ் த விட்னஸ், சாட்சி பாவம். அதுக்கும் எனக்கு பிரச்சனை வருது, பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் பகவான் சொல்றாரு இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம் கொடுத்திருக்காரு. இந்த 30 நாள் இது வந்து என்ன சொல்றது, மெடிடேஷன் கேம்ப் மட்டும் இல்ல, யோகா கேம்ப் மட்டும் இல்ல, நம்ம லைஃபுக்கான தேவையான ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங். ஒண்ணு இல்ல, எதுவா இருந்தாலும் சரி அதை பத்தின ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா வாழ்க்கை மாறும் பகவான் சொல்றாரு. ஸோ நம்ம லைஃபை பத்தின ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கேதர் பண்றதுக்கு தான் இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம். அஃப்கோர்ஸ் பகவானோட டைரக்டான கைடன்ஸ் கிடைக்க போகுது இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம்ல. ஸோ பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகுது. அஃப்கோர்ஸ் ஜூன் மாசம் வரைக்கும் இருக்க போகுது. பட் நெக்ஸ்ட் பிப்ரவரி வந்து ஸ்பெஷல். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிவராத்திரி பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போகுது. மகா பரமசிவ சிவராத்திரி பரமசிவ பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ஒரு மாசம் உங்க லைஃபுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனா தேவைப்படும். ஏன்னா வந்து பை நோ எவ்ரி ஒன் கம் டு அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். நியூ இயர்ல ரெசல்யூஷனா எடுத்திருப்பாங்க, லிஸ்டா எடுத்திருப்பாங்க, எழுதிருப்பாங்க இதை பண்ணும் அதை பண்ணும் சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன ஜனவரி 24 25 முடிஞ்சிச்சு. பை நோ வி கம் டு த ரியாலிட்டி. நம்ம என்னதான் வருஷம் வருஷம் எடுத்தாலும் இப்போ வந்து புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போக்குல வாழ்க்கை என்ன சொல்றது போகாம நமக்கு சேஞ்சஸ் வேணும்னா அதுக்கு தான் அந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ எஸ், அப்போ ஓகே, இந்த நிச்சயமா. இன்னும் பிப்ரவரி ஒன் மோர் வந்து திங், சி ஒன் சுவாமி. மோர் திங் ஆல்சோ வி கேன் டெல் திஸ். யாருக்காவது எனக்கு ஆஃபீஸ்ல வேலை லீவ் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ask.nityananda ஐயாக்கு போங்க. போயிட்டு எப்படி ஆஃபீஸ் வந்து லீவ் வேணும்னு கேளுங்க. புரியுங்களா? மேனேஜர் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. எங்க நம்ம வாழ்க்கையில் என்ன சொல்றது, எதுக்கோ பொய்லாம் சொல்றோம். புரியுதுங்களா? வாழ்க்கையை மாத்துறதுக்காக பொய் சொல்ல வேணாம்னு சொல்ல, உண்மையை சொல்லிட்டு வாங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு மாசம். எஸ். ஏன்னா அதான் சுவாமிஜி வந்து சுப்ரீம். இந்த சத்தியத்தை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அழகா வந்து எப்படி நம்மளோட லைஃப், உண்மையான லைஃப் ம், வாழ்றதுன்னு ஃபுல்லா டிசைன் ம், பண்ணியிருக்காங்க. அது ம், ஸ்டார்டிங் வித் நம்ம யோகாவா இருக்கட்டும், உடல் ம். பயிற்சி, அதுக்கப்புறம் பவர்ஃபுல் காம்பினேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு செஷன்ஸா இருக்கட்டும், எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளால வடிவ வடிவமைக்க முடியும். நம்மளால டிசைன் பண்ண முடியும்னு. இதுதான் ஸோ பகவான் அது சொல்றது வந்து ஜென்சி தமிழ். நம்மளால எப்படி ஆ, வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நமக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ண ம், முடியும்னு. ஏன்னா ம், இப்போ உள்ள இருக்கிற ஜென்சி நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ம். அவங்க வந்து அவுட் சைட்ல இருந்து பெர்சீவ் பண்ணி நான் எப்படி அந்த மாதிரி வாழணும்னு எஸ். நினைக்கிறாங்களே தவிர அதுதான் நான் பகவான் எப்படி வந்து சொல்றாரு எவால்வ் ஷேடோ ஆகணும். யூன்னு சொல்றாரு. மீன்ஸ் லைஃப் எக்ஸாக்ட்லி, மீன்ஸ் எக்ஸ்டர்னல்ல இருந்து நமக்கு அதை எடுத்துக்கிட்ட டிசையர்ஸ். கான்ஃபிளிக்ட் மீன்ஸ் மோஸ்ட் எக்ஸாக்ட்லி. ஆஃப் டைம் இது கான்ஃபிளிக்ட் டிசையர்ஸா இருக்கும். எஸ். பிரணசாமி சொல்லுங்க, நீங்க சொல்ல வந்தீங்களே. அதான் இல்ல சுப்ரியா மேனேஜர் இப்போ அவங்களால 30 நாள் எப்படி ஒதுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதாவது ஒரு மித்து என்னன்னாங்கய்யா, நேரம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது நிச்சயமா பொய். ம், அது நல்லா அவங்க தெரிஞ்சுக்கணும். ம், நமக்கு காலம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு பெருமாள் வந்து 86,400 செகண்ட் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. ம். இப்போ ட்ரூ, ட்ரூ, இது ட்ரூ, ட்ரூ. வந்து வயதானவங்களுக்கும் சரி, இல்ல இளைஞர்களுக்கும் சரி, இல்ல ஆக்சுவலி மேபி பணக்காரங்களுக்கும் சரி, யாருக்கும் சரி. வி கேன் கன்க்ளூட் திஸ் வித் திஸ் திங். நம்ம இத்தனை வருஷமா லைஃப்ல எதுக்காக கொடுத்துருக்கோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல இன்னும் பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். யாராருக்கோ டைம் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ லெட்ஸ் சே லாஸ்ட் ஒரு நமக்குலாம் 30 வயசுன்னு வச்சுங்களேன். 30 வருஷமா ஓகேங்களா, 30 இன்ட்டு 365 டேஸை வந்து நம்ம லைஃப்ல யாராருக்கோ டைம் கொடுத்துருக்கோம். 30 நாள் பகவான் வந்து என்ன சொல்றாரு, உங்களுக்காக டைம் கொடுங்க, வேற எதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஸோ நீங்க சொல்றது உண்மைதான். காலம் வந்து எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குது. நம்ம எதுக்காக டைம் இன்வெஸ்ட் பண்றோம் அதுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ எஸ், ஐ திங்க் திஸ் கம்ஸ் த எண்ட் ஆஃப் த பார்ட் 2 ஆஃப் திஸ் பாட்காஸ்ட், தமிழ் பாட்காஸ்ட் ஃப்ரம் கைலாசா சன்னியாசிஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்க பர்ன் அவுட் இருக்கா, ஜென்சிக் பர்ன் அவுட் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஆன்சைட்டி இருக்கா, உங்க நிறைய இன்ஸ்பிரேஷன் வீடியோ பாக்குறீங்க, மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறீங்க, ஈவன் பகவானோட வீடியோஸே பாக்குறீங்க. பட் இதுதான் சொல்யூஷன் உங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஓடிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை, சிம்பிள். 3 நாள் கரம் சிரம் புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த 30 நாள் வந்து இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம்ல வந்து அட்டன் பண்ணுங்க. லைஃப் இஸ் ஃபார் யூ. தட்ஸ் ஆல். யூ வில் மேனிஃபெஸ்ட் த லைஃப் வாட் எவர் வே, விச் எவர் வே யூ வாண்ட். தட்ஸ் ஆல் இட் இஸ். ஸோ எஸ், ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறாங்க பரஷ். மக்கள் லிங்கை அடுத்து கிளிக் வந்து பண்ணி கேக்குறாங்க இந்த லிங்கை ப்ரோக்ராம் எப்படி கிளிக் பண்ணி சி ஜாயின் பண்றதுன்னு. இட் இஸ் ஸோ சிம்பிள். ஒன்று வந்து நீங்கள் லிங்கை மீன்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் போடுறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் எடுத்து டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி வாங்க. பட் கைலாசத்தின் கதவுகள் என்றைக்குமே திறந்துதாங்க இருக்கு.
நீங்கள் டைரெக்டாக ஒன்றும் இல்லை, பிப்ரவரி 1 ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி 31 திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டு நீங்கள் டைரெக்டாக லோக்கலாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். புரியுங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது 1 மாதம் ப்ரோக்ராம். இதுக்கு நீங்கள் எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. உங்களுக்கு பேசிக்கான மெடிக்கல் நீட்ஸ், ஃபியூ க்ளோத்ஸ், மோஸ்ட்லி வந்து இந்த ஆகமா பேஸ்ட் க்ளோத்ஸ், ஒயிட் க்ளோத்ஸ், கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் எடுத்துருவாங்க. எது வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் எதுவும் வேணாம் உங்களுக்கு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு யோகா ப்ரோக்ராமுக்கு போகிற மாதிரி வாங்க. மீன்ஸ் ஃப்ரீயான கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸிங்கில் வாங்க. புரியுதுங்களா? உணவு தங்குமிடம் இரண்டுமே வந்து கைலாசம் சார்பாகவே கொடுக்கப்படும். ஸோ அந்த எந்த இதுவுமே தேவை. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இல்லைனாலும் இமீடியட்டாக வந்து 31 டைரக்டா கைலாச திருவண்ணாமலைக்கு வந்துடலாம். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து திருவண்ணாமலையில தமிழ்ல எங்க இருக்க போய் ப்ரோக்ராம் கிரிவல பிளஸ் பாதையில வந்து டிரான்ஸ்லேஷன். திருவண்ணாமலையில போய் எங்க போனாலும் கிரிவல பாதையில சுவாமி நித்யானந்த சுவாமி ஆசிரமம்னு கைலாசம்னு சொன்னீங்கன்னா எந்த ஆட்டோ யாரா இருந்தாலும் டைரக்டா போய் இறக்கிடுவாங்க. அந்த ப்ராப்ளமும் கிடையாது. That's wonderful. So So yes, so we'll end with this Purna Mantra, this podcast. Thank you. And please, whichever topics யாராக்கெல்லாம் வேணும் நாங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அந்த டாபிக்ஸையும் போடுங்க. We will address in the next podcast. Yes. yes. Pranasami. Okay. Yes. Yes. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பகவந்தம் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரபாதகார்ப்பணமஸ்து. நித்யானந்தம். Nityanandam, everyone. Please do share, subscribe to this YouTube channel. Nityanandam.